திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சாமிகள் சொல்லிய தேவாரம் 4ஆம் திருமுறை, பண் காந்தார பஞ்சமம், தலம் பொது, பாடல் பொது, பதிகம் பொது, பதிகம் 11, பாடல் 8. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது. பல்லக விளக்கது பலரும் காண்பது, பல்லக விளக்கது பலரும் காண்பது. நல்லக விளக்கது நமச்சிவாயவே, பல்லக விளக்கது பலரும் காண்பது. நல்லக விளக்கது நமச்சிவாயவே, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது. பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே, நல்லக விளக்கது நமச்சிவாயவே, நமச்சிவாயவே, நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். இந்த 8ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 8ஆம் பாடலானது மிகவும் அருமையான பாடல். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது. இல்லகத்தில் விளக்கு ஏற்றினோம்னால் அந்த இருளை போக்கி வெளிச்சத்தை அளிக்கும் அல்லவா. அதே போன்று நமச்சிவாய மந்திரம் உள்ளத்தில் ஞான விளக்காக நின்று நம்மை பிணைந்திருக்கும் மலங்கள்லாம் தெரியும் இல்லையா, அந்த மாயையான மனம், அந்த மலத்தை அறுத்து நம்மை ஆட்கொள்ளும். அந்த சொற்களுக்கு அவ்வளவு வீரியம் உள்ளதாக இந்த பாடலில் நாவுக்கரசு பெருமான் சொல்லியுள்ளார். நமக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து பொருளளிக்கும் என்றும் நிலைத்து நிற்பும் பல்லாயிர உலகுகள் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த பல்லாயிர உலகத்தில் மனதிலும் இந்த நமச்சிவாய மந்திரமானது உள்ளே நிற்பது என்பது சாலச் சிறந்தது இருக்கிறது என்று அவர் எம்பெருமான் சொல்கிறார். அப்பர் சுவாமிகள் சொல்கிறார். அந்த நிலையில் நின்று பாசங்களை அறுத்து பலரும் காண்பது, பாசங்களை அறுத்து அந்த பல்லாயிர உயிர்கள் வாழும் ஜீவராசிகளுக்கும் மனதில் இருந்து பாசங்களை அறுத்து பல நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய மந்திரமானது உள்ளங்களில் வீட்டிருப்பதானது நமச்சிவாய, மஞ்சாட்சரமாகிய நமச்சிவாய சிவாய நம என்ற மந்திரம் சொல்லி இந்த பாடத்தின் அருமையான பாடலை முடிக்கின்றார் நாவுக்கரசு பெருமாள். திருச்சிற்றம்பலம்.